ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மசால் வடை. இந்த கிளைமேட்டில் நம்ம மசால் வடை சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த ரெசிபி. ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு ஒரு 2 hours வச்சுருங்க. அப்புறம் ஒரு மிக்சியில் ஒரு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் ஒரு 8 ஸ்மால் பீசஸ் வந்து நீங்கள் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைன்லி சாப்டு ஜிஞ்சரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 2 க்ரீன் சில்லிஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரஃப்லி சாப்டு 2 க்ரீன் சில்லிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி இப்போது கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரோடு சேர்த்து மிச்ச பருப்பெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். பருப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது வந்து கிரைண்ட் பண்ணிவிடுங்க மிக்சியில். ஸோ கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த மிக்சரை எடுத்து நம்ம கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து ஆட் பண்ணுங்கள். இது ஏன் ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் பருப்பெல்லாம் வரும், அப்போ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக கிரைண்ட் ஆகி இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இருக்கிறதுனால சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். எஸ், ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா வந்துட்டு புதினா வந்து 1/2 கட்டு வந்து இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அண்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஃபைன்லி சாப்டு வந்து ஆனியன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பச்சையாக அப்படி ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். எஸ், இப்போ வந்து நான் உப்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சர் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மிக்சரை தனியாக எடுத்து வச்சு சின்ன சின்ன பால்ஸாக வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எஸ், ஸோ நான் வந்து எல்லாம் ஷேப்பாக பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் வந்து 6 மணி போல் மசால் வடை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ உடனே ட்ரை பண்ணேன். அதனால தான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து மறக்காமல் மசால் வடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ், ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ 6 மணிக்கு ஒரு காஃபியோட மசால் வடை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ இதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி வந்து இந்த மாதிரி ஒரு வின்டர் டைமில் நமக்கு கிடைக்காது. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுது. எஸ், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். எஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எஸ், ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு கம்ப்ளீட்டாக வந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா சாப்பிடுங்க. எஸ், ஸோ டான்டடாயின் சூப்பரான மசால் வடை ரெடி. ஸோ உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து புட்டு பார்க்க போகிறேன். எஸ், செம்மையாக வந்திருக்கு, கலரு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. இட் இஸ் பெஸ்ட். நீங்கள் தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வாவ், பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ இன்னொரு நாள் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then it's bye from me.